ஒரு காலத்துல நம்ம இந்த மண்ணில் தான் யோகா வந்து ஒரு முழுமையான ஒரு பரிபூர்ணமான நிலை அடைஞ்சது. கிட்டத்தட்ட எல்லாருமே இதை பத்தின ஒரு பெரிய தெளிவோட, இந்த சயின்ஸ் பத்தின பெரிய தெளிவோட இருந்தாங்க. இப்ப இதை பத்தின ஒரு அவேர்னஸ் கொண்டு வர அளவுக்கு போயிடுச்சு. இந்த இன்பிட்வீன் கேப்ல கம்ப்ளீட்டா அது இல்லாம போயிடுச்சு. என்ன லாஸ்? என்ன இன்பிட்வீன் கேப்ல? இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50-80 வருஷமா நம்ம வந்து யோகா பத்தி சொல்லாம தெரியாம அது மாதிரி போயிட்டு இல்ல. அப்படி இல்ல, யோகா நடந்தே இருக்குது. இதே முதல் தடவை ஒரு நாட்டு தலைவன் பேச ஆரம்பிச்சான். எப்போ ஒரு நாட்டு தலைவர் பேசினாங்களோ யுனைடெட் நேஷன்ஸே எடுத்துருச்சு. எப்போ யுஎன் எடுத்துருச்சோ எல்லா நாட்டிலும் வந்துருச்சு ரொம்ப தீவிரமா. அங்க இல்லன்னு இல்ல, தொடர்ந்து நடந்தே இருக்குது. அவரவர் பண்ணிருந்தாங்க, அங்கங்க இருந்தது. இப்ப வந்து ஒரு பெரிய மாஸ் இவெண்டா மாறி இருக்குன்னு சொல்லி. இது எதுக்கு முக்கியம்னா, மனிதனுடைய காரண அறிவுன்றது எப்பவுமே இல்லாத அளவுக்கு இப்ப செயல்படுது இந்த ஜெனரேஷன்ல. அடுத்த ஜெனரேஷனுக்கு பாத்தீங்கன்னா மனிதனுடைய காரண அறிவு எப்படி ஆயிடுச்சுன்னா, கடவுளே இங்க வந்து நிறுத்து ஏதோ சொன்னாலே அது என் காரணவருக்கு ஒத்து ஒரு மாதிரி இருந்தா மட்டும் தான் நான் எடுப்பேன், இல்லைன்னா முடியாது. இவர் கடவுள் இல்லைன்னு சொல்லி. ஆமா, ஏற்றுக்க மாட்டாங்க யாரு அடுத்த தலைமுறையில. கடவுள் அவரை ஹிம்செல்ஃப் ப்ரூவ் பண்ணவர். நீங்க பண்ணிக்கங்க. அது முதல்ல நான் சொல்றது என்னன்னா, காரண அறிவுக்கு ஒத்து ஒரு மாதிரி இல்லைன்னா அது எல்லாமே உடைஞ்சு போயிடும். எப்போ இப்படி ஆயிடுமோ, இப்போ என்ன ஆகும், ஏதோ ஸ்வர்க்கம் அது இதெல்லாம் உருவாக்கி வச்சாங்க. மனிதனுக்கு இங்க ஏதோ கஷ்டம், நீ ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம், நாளைக்கு நீ சத்த அப்புறம் ஒரு நல்ல இடத்துக்கு போய்க்கிற, அது இதுன்னு சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் கீழே விழுந்துடும். எப்போ காரண ரொம்ப கூர்மை ஆயிடுச்சோ சொர்க்கங்கள் எல்லாமே உடைஞ்சு கீழே விழுந்துடும். சொர்க்கம் விழுந்துடும். ஆனா மனிதனுக்குள்ள இருக்கிற ஆர்வம், இப்போ நான் இருக்கிற நிலை தாண்டி ஏதோ ஒன்று உணரணும்ன்ற ஆர்வம் போகாது. நான் என்னுடைய பார்வையில, என்னுடைய திருஷ்டியில என்ன நான் பாக்குறேன்னா, நாம் இந்த அடுத்த 15-20 வருஷத்துக்குள்ள ஒரு உள்நிலையிலேயே மனிதன் ஆனந்தமா இருக்கிறது எப்படி என்ற ஒரு விஞ்ஞானம் நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கலன்னா, இன்னொரு 50-70 வருஷத்துக்குள்ள எப்படி ஆயிடும்னா 90% 90% மக்கள் இல்ல ட்ரிங்க் இல்ல ட்ரக் கட்டாயமா. என்னத்துக்குன்னா, சொர்க்கம் எல்லாமே விழுந்துடும். சொர்க்கத்துக்கு எங்க போறது? சொர்க்கத்துக்கு போறது இல்ல, இங்கேயே இருந்தோ பண்ணிக்கணும். கெமிக்கல்ஸ் வந்துடும் எல்லாமே. இப்பவே போறது தானே, தமிழ்நாட்டில் தெரியும் தானே உங்களுக்கு எப்படி போறாங்க. டாஸ்மாக்ல தான் இப்ப சொர்க்கம். டாஸ்மாக்ல இருக்குது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டாஸ்மாக் பத்தாது, அப்போ வேற மாதிரி மருந்து வருது. அதுக்கு வேற நாட்டுல எல்லாம் இருக்குது. ரொம்ப இங்கேயும் வந்துடும். ரொம்ப ஒன்னும் தடுத்த முடியாது. நீங்க என்னத்துக்குன்னா, ரொம்ப பேர் எடுத்துட்டாங்கன்னா அது லீகலைஸ் பண்ணிடுவாங்க, டாக்ஸ் போட்டுக்குவாங்க அது மேல. அவ்வளவுதான்.